அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் திராவிட மொழி குடும்பம், அதாவது தமிழின் தொன்மையை பற்றி சில கொஸ்டினும், திருக்குறள் ப்ளஸ் தமிழ் அறிஞர்கள் சார்ந்த ஒரு 30 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். தெரிஞ்சதுன்னா ஆன்சர் டிக் பண்ணுங்கள், செக் பண்ணிக்கோங்க. சில தெரியாத கொஸ்டின் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? லாஸ்ட் டைமில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். திருக்குறளோட பாவகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளோட பாவகை அப்படின்னா குறள் வெண்பா, அதுதான் ஆன்சர், சரிங்களா? திருக்குறளோட பாவகை குறள் வெண்பா. திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர், திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கால்டுவெல். ஓகேங்களா? திராவிட இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொன்னாலும் கால்டுவெல் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 9th ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்கில் இருந்து அந்த திராவிட குடும்பம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இருந்து தமிழின் தொன்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா கெல்லட். கெல்லட் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கார். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். திராவிடம் அப்படின்னு சொன்னால் யார்? கால்டுவெல். இதே திராவிட மொழிகள் என்றால் தமிழ் மொழியைத்தான் குறிக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஈராஸ் பாதிரியார். ஈராஸ் பாதிரியார். ஓகேங்களா? அடுத்தது, அகம்புறம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாழ்வியல் இலக்கணம். வாழ்வியல் இலக்கணத்தை தான் அகம்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சில எக்ஸ்ட்ரா தகவல் தான், லாஸ்ட் டைமில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புக்குக்குள்ளே இருக்குது அப்படின்னு ரொம்ப தேட வேணாம், சரிங்களா? சும்மா பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தால் ஓகே. உலகில் உள்ள மொழிகளுள் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது யார்? பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மேக்ஸ் முல்லர். மேக்ஸ் முல்லர் தான் பண்பட்ட மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா? இந்திய நாட்டை, அடுத்தது, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிடுபவர் யார்? அகத்திய லிங்கம். அகத்திய லிங்கம் தான் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டிருக்கார். அடுத்தது, திராவிட ஒப்பிலக்கத்தின் தந்தை. இப்போ பார்த்தோம் இல்லையா, திராவிடம் என்ற சொல்லை ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னாலும் கால்டுவெல் தான். திராவிட ஒப்பிலக்கத்தின் தந்தை அப்படின்னு சொன்னாலும் கால்டுவெல் தான். அடுத்தது, கீழ்கண்ட மொழிகளில் தென் திராவிட மொழி அல்லாத மொழி எது? கீழ்கண்ட மொழிகளில் தென் திராவிட மொழி அல்லாத மொழி. அல்லாத மொழி அப்படிங்கும்போது எது வரும்? ஆக்சுவலாக தெலுங்கு. தெலுங்கு தான் தென் திராவிட மொழி அல்லாத மொழி. ஓகேங்களா? அடுத்தது, வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை கூறியவர் யார்? வீருடை செம்மொழி தமிழ்மொழி அப்படின்ட்டு வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழின்னு சொன்னது யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் தான் சொல்லியிருக்கார். இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி, புக்கில் இல்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் பேசப்படும், அதாவது வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி அப்படின்னா பிராகுயி. பிராகுயி தான் வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி. திருக்குறள் உலகிற்கு கற்றுக் கொடுப்பது, திருக்குறள் உலகிற்கு கற்றுக் கொடுப்பது வாழ்வியல் நெறிமுறை. ஆப்ஷன் டி தான், வாழ்வியல் நெறிமுறை. அடுத்தது, இந்திர விழா அப்படிங்கிறது எந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம்? இந்திர விழா அப்படிங்கிறது போகி பண்டிகையை தான் கொண்டாடுவோம். ஆப்ஷன் ஏ, போகி பண்டிகை. அடுத்தது, ஆலவாய் என்று அழைக்கப்படுவது, ஆலவாய் என்று அழைக்கப்படுவது மதுரை தான் ஆலவாய் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது, தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்ட்டு எந்த ஊர் சொல்லுவோம்? தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்ட்டு மதுரை தான் சொல்லுவோம். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ்னாவே மதுரை. மலையை குறிக்கும் வடசொல், மலைங்கிறது தமிழ், குறிக்கும் வடசொல் என்னன்னு கேட்குறாங்க. மலையை குறிக்கும் வடசொல் அப்படிங்கிறது கிரி. கிரி தான் வடசொல். ஓகேங்களா?
ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் யார்? ரசிகமணி அப்படின்ட்டு யாரை சொல்லுவோம்? டி.கே. சிதம்பரனார் தான் ரசிகமணி அப்படின்ட்டு சொல்லுவோம். அடுத்தது, வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார்? வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் அவரும் டி.கே.சி தான். டி.கே. சிதம்பரனார் தான் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தினார். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா அப்படின்ட்டு சொன்னவர் யார்? நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கனார் தான் சொல்லியிருக்கார். மாடுகளின் வாழிடத்தை என்னன்னு சொல்லுவோம்? மாடுகளின் வாழிடத்தை என்னன்னு சொல்லுவோம்? மாட்டுத் தொழுவம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். மாடுகளின் வாழிடம் மாட்டுத் தொழுவம், மாட்டுப்பண்ணை, மாட்டுக்கூடம் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அடுத்தது, திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர். திராவிட மொழியின் பங்களிப்பு அப்படிங்கும்போது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் பங்களிப்பு செய்தவரில் குறிப்பிடத்தக்கவர். அடுத்தது, தமிழ் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து ஆராய்ந்து பதிப்பித்தவர் யார்? தமிழ் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து ஆராய்ந்து பதிப்பித்தவர் அப்படின்னா யார்? உ.வே.சா. அடுத்தது, குரூப் மால்தோ பிராகுயி அப்படிங்கிறது எந்த மொழிகள்? குரூப் மால்தோ பிராகுயி அப்படிங்கிறது வட திராவிட மொழிகள். ஓகேங்களா? அடுத்தது, மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள். மரக்கலம்னா என்னங்க? கப்பல். கப்பலை குறிக்கும் 4 சொற்களை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். களம், வங்கம், புனை, அம்பி அப்படிங்கிறது தான் மரக்கலத்தை குறிக்கிற 4 சொற்கள். புணரி அப்படிங்கிறது கடலை குறிக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். களம், வங்கம், புனை, அம்பி இதுதான் மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா களம், பரிசில்லாம் ஓகே, ஆலிங்கிறது கடல் வந்துருச்சு. இந்த இடத்துல புணரிங்கிறது கடல் வந்துருச்சு. இந்த இடத்துல களம், பரிசில், ஓடம், பறவை அப்படின்னாலும் கடலை தான் குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது, திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரேலப்பட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிடம் என்னும் சொல்லை ஃபஸ்ட்டு உருவாக்கியவர் அப்படின்னா குமரேலப்பட்டர். இதே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? 2வது கொஸ்டின், திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். இதே 25வது கொஸ்டின். ஒரே நிமிஷங்க. திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். இதே திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் அப்படின்னா குமரேலப்பட்டர். ஓகேங்களா? அடுத்தது, மதுரையில் உலகத் தமிழ்நாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. 5/1/1981. ஆக்சுவலாக பாவனார்னு நினைக்கிறேன். பாவனார் இந்த மதுரை தமிழ்ச்சங்கம் உலக தமிழ் மாநாட்டில் ஒரு டாப்பிக்கில் பேசியிருப்பார் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா? என்ன டாபிக் அப்படின்னா, ஆக்சுவலாக தேவநாய பாவனர் தான் மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது என்ன தலைப்புனா, மாந்தர் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற தலைப்பில் தமிழனை பற்றி பெருமையாக பேசியிருப்பார். ஓகேங்களா? அது எப்போ அப்படின்னா 5/1/1981. கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க? மதுரையில் உலகத் தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஓகேங்களா? ஓகே. அடுத்தது, தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது யார்? தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படின்னு சொன்னது மேக்ஸ் முல்லர். அடுத்தது, பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று டேஸ். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று டேஸ்.
ஏதம் பலவும் தரும் அப்படிங்கிறது தான் 2வது வரி. சரிங்களா? ஆக்சுவலாக கூடா ஒழுக்கம்னு நினைக்கிறேன். மகபுகு வஞ்சி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? மகபுகு வஞ்சி அப்படிங்கிற ஒரு நூலோட ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். அடுத்தது வேதசாஸ்திரி என்று அழைக்கப்படும் சான்றோர். தெரிஞ்சுக்கோங்க, வேதசாஸ்திரி அப்படின்ட்டு அழைக்கப்படுற சான்றோர் யார் அப்படின்னா ஜியு போப். ஜியு போப்பை தான் வேதசாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் ஒரு 30 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் 30க்கு எத்தனை எடுத்துருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பிக்கையில் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். இத்துடன் கிருஷோபா கடம்லேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.